காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. ஓ, பீச்னா இப்படிதான் இருக்குமான்னு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் சந்தோஷத்துல இருக்காங்க. எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அரசு பார்வையற்றோர் மேல்நிலை பள்ளி தஞ்சாவூர். என் பேர் கார்த்தி. நாங்கள் இதான் என்னோட சைட்டட் ஸ்கூல்லையும் சரி, எந்த ஸ்கூல்லையும் நான் இன்ன வரைக்கும் டூர் போனதில்லை. இதான் என்னோட ஃபஸ்ட்டு டூர். கண் பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளி மாணவர்களை முதல்ல பீச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு சந்தோஷப்படுத்திருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. இந்த நெகிழ்ச்சியான தொகுப்பை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தஞ்சை மேம்பாலம் பகுதியில் செயல்படும் பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசு மேல்நிலை பள்ளி மாணவ மாணவிகள் சாதாரண மாணவர்களை போல அவங்களும் கடலுக்குள்ள போயிட்டு காலை நனைச்சு தண்ணீர்ல மிதந்து அதோடைய அனுபவத்தை பெற ஆசைப்பட்டிருக்காங்க. இதை செயல்படுத்தும் வகையில தஞ்சை ஜோதி அறக்கட்டளை சார்பில் ஒரு நாள் சுற்றுலாவுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. தஞ்சாவூர்ல இருந்து 2 பஸ்ல மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் அப்படின்னு 120 நபர்கள் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணிக்கு கிளம்பி இருக்காங்க. வேளாங்கண்ணில ஆரோக்கிய மாதா தேவாலயத்துல நடந்த பிரார்த்தனை நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா மாணவர்கள் உற்சாகமா பீச்சுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. சோ பீச்ல இறங்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கரெக்டான அந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு மாணவர்களா கடல்ல இறங்கி முதலா தங்களுடைய கால்கள்ல அந்த கடல் அலைகள் உரசிட்டு போனதை உணர்ந்து மகிழ்ந்திருக்காங்க. அந்த கடல் அலைகள், கடல் மண்ணு அதெல்லாம் தொட்டு பார்த்து கண் பார்வை இல்லாத அந்த குழந்தைகள் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. தங்களுடைய வாழ்நாள இப்போதாங்க முறையா நாங்க பீச்சுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த அனுபவம் எங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நாங்களும் கடல்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். கடல்ல இறங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏக்கத்தோட இருந்தோம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சுற்றுலா எங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் இட்ஸுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு காலையில நாங்க தஞ்சாவூர்ல இருந்து அரசு பார்வையற்றோர் மேல்நிலை பள்ளி தஞ்சாவூர். என் பேர் கார்த்தி. நான் 8வது படிக்கிறேன். இந்த டூருக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நாங்க இதான் என்னோட சைட்டட் ஸ்கூல்லையும் சரி, எந்த ஸ்கூல்லையும் நான் இன்ன வரைக்கும் டூர் போனதில்லை. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டூர். ரொம்ப ஜாலியாக இருக்குது. என்னை கூட்டிகிட்டு வந்த ஜோதி ட்ரஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி கிறிஸ்துவர் கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்டோம். அப்புறம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதில் பீச்சில் பார்க்குறோம். நல்லா இருந்துச்சு, சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறேன். போயிருக்கேன் சின்ன பிள்ளையில. என் பெயர் பிரபு ராஜ்குமார், செயலாளர் ஜோதி அறக்கட்டளை. எங்கள் அறக்கட்டளைக்கு ஒரு கோரிக்கை வந்துச்சு. அந்த கோரிக்கை என்ன அப்படின்னா, தஞ்சாவூர் மேம்பாலம் பகுதியில் செயல்பட்டு வரும் பார்வைத்திறன் குறையுடையோர் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் அவர்களோட ஒரு ஆசையை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதுபடி அவங்க இது நாள் வரைக்கும் அவங்க பார்வைத்திறன் குறைபாடு இருக்கிறதுனால அவங்களால வெளியிடங்களுக்கு போக முடியறதில்லை. குறிப்பாக மற்றவங்கள மாதிரி பீச்சுக்கு போய் என்ஜாய் பண்ண முடியறதில்லை அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி. நீங்கள் கூட்டிகிட்டு அவங்க இது நாள் வரைக்கும் அவங்க பீச்சே எங்கள் பார்வைத்திறன்களை பீச்சை மற்றவங்க சொல்லி தான் கேட்டிருக்கோம், பீச்சோட சத்தத்தை கேட்டிருக்கோம் தவிர மற்றபடி உணர்ந்தது இல்லைன்னு சொன்னாங்க. அதை நிவர்த்தி செய்கிற விதமாக இன்றைக்கி அவங்கள கடற்கரையில் அவங்கள தகுந்த பாதுகாப்போட எங்கள் அறக்கட்டளை பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர், அந்த பள்ளி ஆசிரியர்கள் எல்லாருமே இணைஞ்சு பாதுகாப்பு நெறிமுறைகள் இருக்கிற மாதிரி பண்ணி அவங்களை கடற்கரையில் கால் நினைக்க வச்சு அவங்களோட மகிழ்ச்சியை நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. காங்கேயம் முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.